வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 200 கிராம் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் ஏன் போட்டு வாஷ் பண்ணுறோம்னா இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி போட்டுக்காங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சு போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 6 முந்திரி போட்டுக்கோங்க. 3 தக்காளி பெரிய பெரிய தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா குழைய வதங்கட்டும். அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறி வச்சுங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வெண்ணெயை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம தக்காளி வதக்கின கடாயிலே 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இதிலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயக்கூடாது, சின்னதாக வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டங்க. 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி திக்காக இருக்குது. இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோங்க. 5 நிமிஷம் விட்டோன்னே இந்த மாதிரி சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதக்கி வந்துருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. அதை டம்ளர் நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க, இல்லை பால் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம். அதில் பன்னீரெல்லாம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கஸ்தூரி மேந்தி போட்டுக்கலாம்.
இப்படி கையில் நசுக்கி போட்டுக்காங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இது கஸ்தூரி மேந்தி. கொத்தமல்லி போட்டுக்காங்க. இது ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்காங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான், பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது பசங்களுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வெளியே சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.